கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கான வசனம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்றவர் யாருன்னா ஆண்டவர். இன்னைக்கு பயந்து செத்துக்கிட்டு இருக்கோமா? ஐயோ, அவன் என்னை அடிச்சிருவான், இவன் என்னைய கொன்றுவான், நசுக்கிடுவான், எனக்கு வாழ்க்கையே இல்லை, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பயந்துட்டு இருக்கோமா வாழ்க்கையில? ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிக்கிறேன், நான் உனக்கு பலனா, மகா பெரிய பலனா இருப்பேன்னு. ஆபிராம் பாருங்க, இந்த 15ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா, இந்த ஆபிராமோட சகோதரனாகிய லோத்து அவங்க இந்த சோதோம்ல குடியிருந்த டைம்ல அவனோட பொருட்கள் எல்லாமே போயிருக்கு பாருங்க. பொருள்கள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆபிராம் இதை கேள்விப்பட்டோன்னா, அவன் வீட்டுல இருக்கிற சர்வன்ட்ஸ் அவங்க எத்தனை பேர் ஆனா பாத்தீங்கன்னா 318 ஆட்கள், 318 ஒர்க்கர்ஸ், யாரு? சர்வன்ட்ஸ். அப்படி உள்ளங்களை கூட்டிட்டு போயிட்டு அவர் அந்த திருடிட்டு போனாங்கல்ல, அவங்கள பின்தொடர்ந்து அவளத்தையும் மறுபடியும் மீட்டு கொண்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்க. பெரிய ஒரு சோல்ஜர்ஸ் கிடையாது இவங்கள, சாதாரண வீட்டில் வேலை பார்க்குறவங்க. மேபி அவங்க வீடு கூட்டுறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா செடிக்கு தண்ணி ஊற்றுற கார்டனராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு குக்காக இருக்கலாம். இவங்கெல்லாம் சண்டை போடுவாங்கன்னு தெரியுமா இவருக்கு? ஆனால் ஆண்டவர் இவருக்கு பலனா இருப்பாரானால் சின்ன ஒரு ஆயுதமே ஒரு பெரிய வேலை செய்யும். எப்படி தாவீது ஒரு சின்ன ஒரு கல்லை வச்சு கோலியாதை தாக்கிட்டார்ல, அது மாதிரி நம்மளோட ஆண்டவர் இருந்தார்னா நமக்கு ஒரு ஆயுதமெல்லாம் தேவையில்லை. நமக்கு ஒரு பெரிய ஆர்மர் வேண்டியில்லை, ஆர்மர் ஆஃப் காட் இருந்தா போறோம் நமக்கு. ஹல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம பயந்து நடுங்கினா பிசாசுக்கு நம்ம தோள் கொடுத்த மாதிரி ஆயிரும். பிசாசோட பிள்ளைங்க பயப்படுவாங்க, நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. அவர் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு கேடகம். கேடகம்னா என்ன? ஷீல்டு. ஷீல்டு அதுன்னா தற்காத்துக்கொள்ளும். தன்னை யாராச்சும் கொல்ல வர்றாங்கன்னா அந்த ஷீல்டை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மறைச்சிக்குவாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு ஷீல்டு தான் ஆண்டவர். ஆண்டவரே நான் உனக்கு ஷீல்டா இருப்பேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அந்த சத்துவம், அந்த தைரியங்கிற பலன், பொட்டு அடி அப்படின்னு சொன்னா அது அவர் கொடுக்கிற பலத்துல நம்ம போனோம்னா நிச்சயமா வெற்றி தானே. நம்மளோட சொந்த பலத்துல போனா அவன் நம்மளை நசுக்கிடுவான், அவ்வளோ இருக்கு. எலியா அப்படிதான் பாக்குறாரு. சரியான கூட்டம், சிரியா தேசத்து மக்கள் எல்லாம் அந்த மலையை சூழ்ந்துக்கிறாங்க. அவனுடைய அந்த வேலைக்காரன் கியாசி சொல்றான், ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு அவ்வளவுதான் அவுட்டு, நம்ம எல்லாம் இவ்வளோ பேர் நிக்கிறாங்கன்னு. இவர் சொல்லுவாரு, ஆண்டவரே இந்த வேலைக்காரனோட கண்களை திறங்க ஆண்டவரேன்னு. திறந்து விட்டாருன்னா, ஆண்டவர் திறந்து விட்ட பிறகு அவன் பாக்குறான், அப்படியே தங்கமயமான குதிரைகளும் குதிரை வீரர்களும் பெரிய பெரிய சேரியட்ல அப்படியே வானத்துல, வான மண்டலத்துல அப்படியே வலை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன, கடவுள் மேல உள்ள பயம், கடவுள் நமக்கு இருக்காரு, துணை நிற்கிறாரு என்கிற ஒரு ரெவரன்ஸ், ஒரு ரெஸ்பெக்ட் ஃபார் காட். ஏன்னா அவர் இங்க இருக்கிற அந்த சிரியா நாட்டு தேசத்துல சோல்ஜர்ஸை பார்த்து நீ பயந்துட்டு இருக்கியா? பயப்படாத, இங்க பாரு, நான் காட்டுறேன் பாரு உனக்கு எப்படி உள்ள ஆட்கள் நம்ம சைடு இருக்காங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வெளியில இருக்கவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அவர் என்னை கைவிடவே மாட்டாரு, அவர் ஒரு நாள் என்னை விட்டு விலகவே மாட்டாரு. தைரியம் கொண்டு நம்ம சொல்லுகிற அந்த வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள் நிச்சயமா நமக்கு பலிக்கும் பாருங்க. நம்ம நாவின் வார்த்தைகள், ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டோம்னாலே ஆபத்து வரும்னு போட்டிருக்கு. ஐயோன்னு சொல்றத நிறுத்துருங்க. ஐயோக்கு பதிலா அச்சோன்னு சொல்லலாமா? அச்சோன்னு சொல்லாதீங்க. அப்படியா அப்படியான்னு சொல்லிடுங்க, இல்லைன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இல்லைன்னா வேற ஏதாச்சும் சொல்லுங்க. ஆனா ஐயோன்னு சொல்லாதீங்க. நானே இப்ப குறைச்சிட்டேன், நிறைய ஐயோ சொல்றத கொஞ்சம் நிறுத்தியிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அப்ப
நம்ம வாயின் வார்த்தைகள் வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும், கவனமா இருக்கணும் நம்ம பேசுற வார்த்தைகள். இவர் வந்து நிச்சயமா ஆபிராமுக்கு துணை நின்று, நான் உனக்கு பெலனா இருக்கிறேன், மகா பெரிய பெலனா இருக்கேன், நான் உனக்கு அரணா இருக்கிறேன், நான் உனக்கு கோட்டையா இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தை வந்து ஆபிராமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சத்துவம். ஒரு என்னன்னு சொல்றது, அந்த சத்துவத்தை ஏதோ பெரிய ஒரு பேட்டில் வின் பண்ணிட்ட மாதிரி உள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு வெற்றி எல்லாமே கிடைச்சா எப்படி இருக்கும், நம்ம குதிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி உள்ள காரியத்தை தான் ஆண்டவர் வந்து இந்த ஆபிராமுக்கு சொல்லி தராரு. ஆபிராம் கிட்ட பேசுறாரு, நான் உனக்கு இப்படி துணை நிற்பேன், நான் உனக்கு பெரிய மகா பெரிய பலன், வெறும் பெரிய பலன் சொல்லல, வெறும் நான் உனக்கு பலனா இருப்பேன்னு சொல்லல, மகா பெரிய பலன் அப்படின்னா யோசித்து பார்த்துக்கோங்க. இவர் என்ன லேசா சுண்டி விட்டா கூட அங்க அத்தனை பேரும் அங்க மடிஞ்சிருவாங்க, அந்த மாதிரி. சோ நம்மளால அதை கிரகிக்கவே முடியாது, நம்மளால யோசித்து கூட பார்க்க முடியாது. தாவீது சொல்றாருல, நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன், ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன். இது எப்படி மனுஷனால முடியும்? ஒரு மதில நம்மளாலேயே தாண்ட முடியுமா? அது மேலே ஏறி, மதில் மேலே ஏறி நான் மெதுவா ஏணி போட்டு ஏறி அந்த பக்கம் தாண்டுவேன், அப்படி கிடையாது. மதிலை தாண்டுவேன்னா இங்க இருந்து ஒன் ஜம்ப்ல அடுத்த பக்கம். மதிலுங்கிறது ஒரு கோட்டை மாதிரி, இது வந்து நம்ம வீட்டு சோறு கிடையாது, கோட்டை. அப்ப அதையெல்லாம் தாண்ட முடியும். சேனைக்குள் பாய்ந்துடுவேன்னு சொன்னா முடியுமா? ஆவியானவர் நம்மோட இருந்தா முடியும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல நம்ம பயப்பட தேவையில்லை, தைரியம் கொண்டு கர்த்தரிடத்துல அவருடைய கிருபை நிமித்தம் நம்ம நல்லா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் எங்களுக்கு மகா பெரிய அப்பா பலனா இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்க சொல்றீங்க, நான் உனக்கு ஒரு ஷீல்ட போல இருப்பேன், நான் உனக்கு ஒரு கேடகம் போல இருப்பேன், உனக்கு எந்த ஆபத்தும் எந்த பக்கமும் வராது. இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் நான் ஷீல்டா வந்துடுவேன், இந்த பக்கம் உனக்கு சத்ரு வந்தா இந்த பக்கம் நான் வந்து உனக்கு ஷீல்டா இருப்பேன், உனக்கு நான் கேடகமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தையை சொல்றதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி. நம்ம மாத்திரம் பயப்படவே கூடாது. பயம் வந்து பிசாசு கொடுக்குறான், அந்த பயம் எனக்கு வேண்டாம், நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியம் கொள்ளுவேன், கர்த்தர் என்னோட இருக்காருன்னு சொல்லும் பொழுது நிச்சயமா கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான வேலையிலேயும் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றீங்க. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு இடத்துல, நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன், உன்னை சுமப்பேன். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கறது எவ்வளவு ஒரு நமக்கு எவ்வளவு உற்சாகத்தை கொண்டு வருது பாருங்க. நம்ம பயப்படவே தேவையில்லை, சந்தோஷமா இருப்போம், தைரியமா இருப்போம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் நமக்காக செய்து முடித்தவர். நிச்சயமாக நம்மளோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஆமென் என்று சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you friends, and God bless you all.